வாசவி. இன்று 5வது ஸ்லோகம். யஜ்ஞ தான தபக கர்ம நா தியாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். யஜ்ஞம் தானம் தபசு ஆகிய கர்மம் விடப்படுவதென்று அது செயற்பாலதே. யஜ்ஞமும் தானமும் தவமும் அறிஞர்களுக்கு புனிதம் வழங்குபவைகளாம். பட்டுப்புழு தனக்கென்று கூடு கட்டுகிறது. கட்டிய கூட்டினுள் பிறகு அது அடைப்பட்டு போகிறது. சிறைவாசம் செய்வது போன்று நெடுநாள் அதனுள் கிடக்கிறது. தன்னை பந்தப்படுத்தி செயலை அது தனக்குத்தானே செய்து கொள்கிறது. அப்படி தன்னை அடைத்து வைப்பதில் பயன் ஒன்று உண்டு. புழுவாக இருந்தது அழகிய பட்டுப்பூச்சியாக மாறுகிறது. இனி வெளிச்சத்தையும் காற்றையும் வெட்ட வெளியையும் காணாது வெளியே வந்தாக வேண்டும். அதற்காகத்தான் கட்டிய கூட்டை அது தானே உடைத்து தள்ளுகிறது. முதலில் கூட்டை கட்டுவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் பின்பு கூட்டை உடைப்பதில் இருக்கிறது. மனிதனுக்கு காமிய கர்மங்கள் எல்லாம் கூடு கட்டுவதற்கு ஒப்பானவை. காமிய கர்மத்தின் வாயிலாக உலக வாழ்வின் தரத்தை மனிதன் கற்றுக்கொள்கிறான். அவனை பக்குவப்படுத்துவதற்கு அது பயன்படுகிறது. பக்குவம் அடையும் போது அவனுக்கு விரக்தி வருகிறது, அதாவது பற்று நீங்குகிறது. இவ்வுலக வாழ்வை கடந்து பரத்தினை சார வேண்டும் என்று எண்ணம் உதிக்கிறது. அதன் பிறகு செய்கிற செயல்கள் யஜ்ஞமாகவும் தானமாகவும் தபசாகவும் மாறியமைகின்றன. பட்டுப்பூச்சி கூட்டை உடைத்தல் என்கிற செயலை செய்கிறது. ஆத்ம சாதகனிடத்து அதற்கு நிகரான செயல் யஜ்ஞம் தானம் தபசு ஆகியவைகளில் அடங்கி இருக்கிறது. ஆகையால் வேள்வி தானம் தபசு ஆகியவைகளை எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டும். அவைகளை செய்கின்ற அளவு உலகுக்கு நன்மை உண்டாகிறது. இப்பூ உலக வாழ்க்கை அதனால் மேன்மை அடைகிறது. அதற்கு மேல் மற்றொரு பிரயோஜனமும் உண்டு. அவைகளை கையாளும் வகை தெரிந்துள்ள அறிஞர்களை அவைகள் புனிதப்படுத்துகின்றன. அறிஞர் யார்? விடை வருகிறது நாளை. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.